ஓய் பேபி, வந்துட்டேன்டி. உன் பக்கத்துலேயே உட்காந்துட்டேன். என்னன்னு தெரியல, பேச்சு வர மாட்டேங்குது. இப்போ பார்த்தா சுத்தமா வர மாட்டேங்குது. இருந்தாலும் ஹலோ, உங்ககிட்ட இல்லைங்க, போன்ல இந்த ஹெட்செட் போன்ல பேசிட்டு உங்ககிட்ட பேச எடுத்துட்டீங்களா? நீ சொன்னாலும் சொல்லிட்டாலும் உன்கிட்ட தாண்டி பேசுவேன். வேற வழி இல்ல, எப்படி பேசன்னு தெரியல, அதான் சுத்தி வலிச்சு இப்படி பேசலான்ட்டு. அதாவது அழகுல கொள்றீங்க. அழகுக்கே அழகுனா அது இந்த பேரழகுதான். உங்களை சொல்லுங்க, நீங்க தான் பேரழகுன்னு கை காமிச்சீங்க. பேரழகு கை காமிச்சோம். சாரிங்க, நான் என்னோட பேபிட்ட பேசுறேன்னா அவ ரொம்ப பேரழகா இருப்பாங்க. அழகே பொறாமப்படும் பேரழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நீங்க தாங்க. போன்ல அது நீங்க தாங்க. நீதான் பேபி, நீதான். மொத்த அழகையும் தூக்கி சந்தனத்துல வச்சிருக்க பாத்தியா? அது வந்து ரொம்ப ரொம்ப நான் தான் சந்தனம் வச்சிருக்கேன். நீங்களும் பாரு, நீங்களும் சந்தனம் வச்சிருக்கீங்க. அது என் பேபியும் சந்தனம் வச்சிருப்பாங்க. வீடியோ கால் ப்ரோ பேசுங்க. சந்தனம் வச்சிருக்காங்க கெஸ் பண்றீங்க. வீடியோ கால்ல என் பேபி எப்பவுமே என் கண்ணுக்குள்ளே ஓடுவாங்க. இப்போ நீங்க என் கண்ணுல ஓடுறீங்களா, தெரியுதா? நான் எங்க உங்க கண்ணுல ஓட போறேன்? ஆமா, நான் நீங்க இதயத்துல இருக்கீங்க. பேபி இங்க இதயத்துல நான் ஏன் இருக்க போறேன்? இல்லையா? இல்லையா? இல்லையே, என்கிட்ட இதயமே இல்லையேங்க. ஏன் எங்க போச்சு? ஒரு நிமிஷம், நீங்க உங்க இதயத்தை தொடுங்க. அங்க போயிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் சிரிப்பிலே கவுத்துட்டேன். உன் பார்வையில ஃபர்ஸ்ட் கவுத்த, உன் சிரிப்புல கவுத்துட்ட, உன் வெக்கத்துல இப்போ கவுத்துக்கிட்டே இருக்க. நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுறேன்னா இப்படி சொல்லி சொல்லியே மறுபடியும் என்ன பேசுறீங்க? உங்ககிட்ட பேசலங்க, என்கிட்ட தான் பேசுறீங்க. உங்ககிட்ட பேசலங்க. அவனை வந்து ரொம்ப நாளா பாத்துட்டே இருக்கேன். அவன்கிட்ட வந்து லவ்வ சொல்லணும்னு இருந்தேன். என்ன பாக்குற அப்படியே எனக்கு நர்வஸா இருக்கு. நான் வந்து உன்னை வந்து லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். என்ன பேபி, லவ் யூவா? லவ் யூ டூ பேபி. நீயும் லவ் யூ சொன்னா நல்லா இருக்கும். இந்த இப்ப நீ வந்து சொல்றது ஏதோ லவ் யூ சொல்ற மாதிரியே இருக்கு பேபி. இதெல்லாம் எப்படி உங்களால பேச முடியும்? தெரியலையே, உங்களை பார்த்தா தானா வருதுங்க. வாயில வந்து ஒரு வேல்கனோ இருக்குன்னு நினைக்கிறேன். வேல்கனோ தெரியுங்களா? சூடா காத்து வரலையா? பேசுங்க. லாவாக்குள்ள ஸ்விம்மிங் அடிச்ச மாதிரியா இருக்குங்க. இது வந்து ஏன் உருகாம இருக்குன்னா காரணம் வந்து உங்க என்னதான் வாய் ஹீட்டா இருந்தாலும் உங்க கண்ணு குளிரா இருக்குங்க. ஏசி மாதிரி இருக்கு. ராமா யாருங்க? ராமா உங்க கடவுளா? நான் மட்டும் ராமனா இருந்தா நீங்க சீதையா இருக்கிறீங்களா? சீதையா இருக்கியா பேபி? வாய்ப்பு இல்லையா? அப்படி சீதையா நீ இருந்து வாய்ப்புலன்னு தெரிஞ்சா ராவணன் மாதிரி தூக்கிட்டு போயிருவேன் பேபி. அப்படிதான். ஆமா, ராவணன் நான் இருக்க ரெடி தான். ரெடியா இல்லையா? நான் தூக்கிட்டு போயிருவேன் பேபி உன்ன. ஆமா, அவசரம் வேண்டாம், இப்பவே வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணம் வேண்டாமா? அப்ப நம்ம லவ்வர்ஸாவே இருந்தலாமா பேபி? அதுவும் வேண்டாமா பேபி? அப்ப வாழ்க்கை போல. உங்ககிட்ட பேசலங்க, நான் போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். நீங்களா பேசிட்டு இருந்தீங்க? என்ன அதிசயம் பாருங்களேன், உங்களை மாதிரியே என் பேபியும் உங்களை மாதிரியே பேசுறாங்க. பேபி, உன் ஃபேஸ்ல வெயில் அடிக்க நினைக்க, நீ வேற ஆப்பிள் மாதிரி இருக்க, ரெகுலர் ட்ரெஸ் போட்டு. வா பாவம் பேபி, மேல வெயில் அடிக்க நினைக்க, நான் அவனை கவர் பண்ணிடவா? இல்ல கொஞ்சம் தள்ளி உட்காரு பேபி. பாவம், நீ வெயில். தேங்க்யூ. சரி பேபி, அதான் சொல்றேன், உன் மேல வெயில். என்கிட்ட தான் பேசுறீங்க தெரிஞ்சிருச்சுல, என்கிட்டயே பேசலாமே டைரக்டா. நான் உங்ககிட்ட பேசலங்க, போன்ல தான். பேபிலாம் இல்லன்னு எனக்கு தெரியும். பேபி தான் பேபி. பேபி உங்களுக்கு எத்தனை பேபி? எனக்கு வந்து ஒரே பேபி தான் இருக்கு, அது என் பக்கத்துல தான் இருக்கு. அதை பேபின்னு கூப்பிடுவேன், செல்ல குட்டின்னு கூப்பிடுவேன், பூச்சி குட்டின்னு கூப்பிடுவேன். பதிலுக்கு அவங்க பதில் கூப்பிடும், மாமா குட்டின்னு கூப்பிடுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மாமா குட்டி. ஐயோ,
மாமா குட்டியை மாறிட்டானா? மாமா குட்டி வேண்டாங்க, செல்ல குட்டி பூஜி குட்டி அதே நல்லா இருக்குங்க. இல்ல மாமா குட்டி தான் கூப்பிடுவேன். மாமா குட்டி தான் கூப்பிடுவீங்களா? ரைட்டு போச்சு. ஐயோ மாமா குட்டி யாருன்னு தெரியும்ல? யாரு? அவன் ஒரு வில்லன். வில்லனா? ஆமா, லவ்வுக்கே வந்தா வில்லன். லவ்வுக்கே வந்தா வில்லனா? பரவாயில்லங்க, வில்லனா இருந்தா என்னங்க? அப்படியே அவங்க மூஞ்சி ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கு, வில்லன் செட் ஆகாது. அப்படியே குழந்தை மாதிரி இருக்கானா? அப்ப என்ன பேபின்னு கூப்பிடலாம்ல? ஏண்டியா? குழந்தைன்னு சொல்லிட்டா பேபி. பேபி ரொம்ப ஓல்டு மெத்தட் ஆச்சு. ஓல்டு மெத்தடா? அப்ப என்ன புதுசா ஏதாவது சொல்லுங்க. புதுசா புதுசானா என்ன தெரியலையே. புதுசா ஏதாவது சொல்லுங்க. நீங்க தான் இவ்வளவு பேசுறீங்க, நீங்களே புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படியா? புதுசா பேபி இல்லனா ஹபின்னு கூப்பிடலாம். கல்யாணம் ஆனதுலங்க கூப்பிடுவாங்க. அது மத்தவங்களுக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹபின்னு கூப்பிட்டா தப்பு இல்லைங்க. உங்க பேபி கோச்சிக்க மாட்டாங்களா? ஏன் பேபி கோச்சிக்க மாட்டாங்க. ஆமாங்க, பேபி வேண்டாம். ஆமா, இன்னில இருந்து நீங்க ஹபியா மாறிடலாம். ஏன்னாங்க சிரிச்சே இருக்கீங்க, ஏதாச்சும் பேசுங்க. நீங்க தான் சிரிச்சா அழகா இருக்கு. நீங்க சிரிக்க வேணாம்னா சொல்லுங்க. இல்ல சிரிச்சிட்டே இருங்க. நீங்க எப்பவுமே சிரிச்சிட்டே இருந்தாதான் நல்லதுங்க. அது வந்து இங்க இருக்க நீங்க வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு யாருக்கு நல்லது? எனக்கு யாருக்கோ நல்லது. நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பூந்தோட்டம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்க பூக்கள் எல்லாம் பொறாமப்படும் தெரியுமா? சொல்லுங்க, ஏதாச்சும் பேசுங்க. என்ன பேசுறதுன்னே தெரியல. இவ்வளவு கியூட்டா அழகா பக்கத்துல வந்து உட்கார்ந்து எப்படி பேச முடியும்? அப்படியா? வாய் அடிச்சு போய் நிக்கிறேன். வாய் அடக்கி வச்சிட்டானா? சரி ரைட், ஓகேங்க. இவ்வளவு அழகா வந்து பக்கத்துல உட்கார்ந்து எப்படி பேச முடியும்? அழகா? அதுதான் தெரியலங்க. நான் நீங்க சொல்றீங்க நான் அழகா பேசுறேன்ட்டு, ஆனா நான் உங்க அழகா பார்த்து எனக்கு பேசாம இருக்க முடியல. அதனால மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. மூஞ்ச பார்த்து எனக்கு ஒரு நர்வஸ். உங்க நேம் என்னங்க? ஆமா, பாலாவா? ஆமா. எங்க பாலா பையன் பேருங்க. நீங்க என்கிட்ட தானே பேசுறீங்க? ஆமா, இல்ல என் பேபி நேமும் பாலா தான் நினைக்கிறேன். நான் உங்க வழிக்கு வரேன். என்ன ஏன் வலிக்குனா? ஹலோ ஹலோ. சொல்லுங்க. சொல்லவா? என்ன சொல்லணும்? சொல்லுங்க. இது பேர் கேட்டீங்க, என் பேர் பாலா தான். அது என் பேரே வேண்டாங்க, பாலான்னு பேர் நல்லா இல்ல. நான் வந்து பேரே சொல்லாம உங்களுக்காக மாயன்னு வச்சுக்கவா? மாயா எதுவுமே வேண்டாங்க. நீங்க பேர் இல்லாத பட்டிருப்பீங்க. ஐயோ. உன் பேரும் தெரியாது, உன்னூரும் தெரியாது, அப்புறம் அழகான பறவைக்கு பேர் வேண்டுமா அப்படின்னு சும்மாவே எழுதியிருக்காங்க. அந்த பாட்டே உங்களுக்கு தான் எழுதியிருக்காங்க நினைக்கிறேன். என்ன சொல்லிய வாய் அடிச்சுட்டா நான் எப்படி பேசுவேன்? ஏதாச்சும் பேசுங்க. சரி, நீங்க வந்து உங்க பேர் என்ன? என் பேர் பேபிங்க. உங்க பேர் பேபியா? ஆமாமுங்க. இவ்வளவு பேர் தான் இருக்கீங்க, பேபின்னு பேர் வச்சிருக்கீங்க. அது என்ன தெரியல, என்ன எல்லாரும் என்ன பேபி பேபின்னு கூப்பிட்டாங்க. நீங்களும் உங்க வாயில ஒரு பேரோட பேபின்னு கூப்பிட்டா. சொல்லு பேபி. உங்க ஓகேலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓகேனா சொல்லுங்க. வெளியே வந்தாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு லஞ்ச், ஏதாச்சும் போய் கஃபே போயிட்டு வரலாம். ஆமாங்க. இப்பதான் குடிச்சீங்களா? ஆனா நான் குடிக்கலங்க. ஆனா உங்களுக்கு பார்வையே எனக்கு ஏதோ காஃபி பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குங்க. இல்லங்க, நான் சொல்றேன், உங்களுக்கும் ஏதாவது பசிக்கும். கஃபே போனா அப்படியே காஃபி ஏதாச்சும் குடிச்சிட்டு ஸ்வீட்டா பேசிட்டு உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம், என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்க சொன்ன மாதிரி மாமா குட்டி வேண்டாம், நீங்க ஒரு செல்ல குட்டி புஜிட்டு கூப்பிடுற அளவுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு வரும்ல? வாய்ப்பு இல்ல ராஜா. யாருங்க அந்த ராஜா? வாய்ப்புல ராஜாவுக்கு சொல்றீங்களா? அப்ப நான் ராஜாவா? நான் ராஜா வந்தா நீங்க ராணியா இருப்பீங்களா? மந்திரியா வேணா இருக்கேன். ராஜா வந்தா நீங்க ராணியா இருக்கணும். ஓகேயா? விடுங்க, நீங்க ராஜா வந்தா நீங்க ராணியா இருக்கீங்களா? இருந்துடலாமா? போச்சு. ஆமாங்க, தலையில கிரவுன் தான் இல்ல, மத்தபடி நீங்க ராணி தான். நீங்க தான் ராஜாவா இருக்கீங்களா? ஒரு கிரவுன் வாங்கிட்டு வந்து வைங்க. எதுக்குங்க உங்க கிரவுன்? உண்மையில உங்க கிரவுன் இல்ல, இருந்த மாதிரி தாங்க இருக்கு. உங்களுக்கு வந்து ரெக்க இருந்தா நீங்க ஏஞ்சல் தெரியுமா? ஆமாங்க, சீரியஸா உங்க கண்ணு செம்ம அழகா இருக்குங்க. கண்ணு, மூக்கு, வாய். நான் என்னன்னு தெரியல, இதுக்கு என்ன மாதிரி ஒரு பையன் வந்து இன்னும் வேற யாராச்சும் இது வரைக்கும் பேசினதே இல்லையா? யாருமே ஒருத்தவங்க கூட வந்து பேசினது இல்லையா? சத்தியமா சொல்றேன், நீ யாராவது உங்களை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இது வர பார்த்தா கன்ஃபார்மா விழுந்துருவாங்க. அவ்வளவு அழகா இருக்கு.
போலி